அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்னச்சு ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ டிஎன்இபி 2025 நடந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அதாவது EEE 446 டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். சரிங்களா, டென்டேட்டிவ் நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்து வச்ச ஆன்சர் கீ தான். ஸோ முக்கியமா நான் இந்த பதிவுல நான் முக்கியமா ஒரு பதிவு பண்ணிக்கிறேன். இது வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான், இதான் அஃபீஷியல் ஆன்சர் கீன்னு சொல்ல முடியாது. ஸோ இது மேக்சிமம் கரெக்டாக எடுத்துருவோம். சில கொஸ்டின் தவறுதலா இருக்கலாம். உடனே வந்துகிட்டு கீழே வந்துட்டு சார் இது தப்பா போடுறீங்க, தப்பா ஆன்சர் போடாங்க, அதெல்லாம் சொல்லுங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சோர்ஸ் இருக்கிற இது பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இல்ல சார் இந்த கொஸ்டினுக்கு இது தப்பு அப்படின்னா நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம், சார் இதுக்கு வந்து இதான் ஆன்சர் வரும் அப்படின்னு ஜெனியூனா சொல்லிட்டீங்கன்னா ஓகே. உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு யாரும் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, ஆன்சர் கீ வந்து முழுக்க நான் வந்து வெறும் ஒன்றுக்கு இந்த ஆன்சர் அப்படின்றது மட்டும்தான் சொல்ல போறோம். ஸோ ஏன்னா நிறைய பேர் நம்ம பேசுறதையும் வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால டக்குன்னு ஆன்சர் கீ சொல்லிடுறேன். அது போக பார்த்தீங்கன்னா டெலகிராம்ல ஜாயின் பண்ணீங்க, டெலகிராம்ல வந்து ஆன்சர் கீ அப்லோட் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், from the theory of machine starting torque and applied voltage AC motor is given by the following question. Option B தான் வந்து கரெக்ட். T proportional V square. அதே மாதிரி PLC ladder logic program எதை கொண்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலே கான்டாக்ட்ஸ் அண்ட் காயில்ஸ், ரிலே கான்டாக்ட்ஸ் அண்ட் காயில்ஸ். மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 3க்கு ஆப்ஷன் பி. 4க்கு பார்த்தீங்கன்னா பிளானர் ஆர் சேப்பர் மிஷின் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேஷ் ஆர் த இன்புட் எலமெண்ட்ஸ் ஆஃப் த லேடர் லாஜிக் ப்ரோக்ராமிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா கான்டெக்ட்ஸ். சரியா? கான்டெக்ட்ஸ். அதே மாதிரி டேஷ் டைமர் இஸ் யூஸ்டு டு டிலே த அவுட்புட் ஆஃப்டர். ஸோ ஆன் டிலே. சரியா? ஆன் டிலே 6வது கொஸ்டின்ஸு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோடதுல இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதோட அனாலிசிஸும் பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணோன்னே என்ன பண்ணுவோம், அதையும் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? அதையும் நம்ம எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு என்னன்னா வரவே இல்லை உங்க இதுல இருந்து அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். நிறைய பேர் போன் அடிச்சு சார் நிறைய கொஸ்டின் நம்ம இதுல இருந்து வந்துருந்துச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அதை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ நல்லா படிச்சிருந்தாங்கன்னா தாராளமா இதுல நல்லா அட்டெம்ப்ட், ஏன்னா ஈஸி தான் கொஸ்டின்ஸ் அப்படின்றத நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களுமே எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்றத போடுங்க. ஏன்னா கட் ஆஃப் அனாலிசிஸ் போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா வந்து என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படின்ற பொறுத்து தான் நம்ம வந்து ஜென்ரலா ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம போடுவோம். இந்த சேவிங் 7க்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 7க்கு ஆப்ஷன் டி. 8வது கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0, 8வது கொஸ்டினுக்கு 0. ஜாகிங் மீன்ஸ் மோட்டார் ரன்ஸ் அட் 9வது கொஸ்டினுக்கு லோ ஸ்பீடு. அதே மாதிரி the method involves utilization of generator action of a motor to bring its rest quickly. என்னன்னு பாத்தீங்கன்னா டைனமிக் பிரேக்கிங். அடுத்து HRCனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை ரெப்ரேட்டிங் கெப்பாசிட்டி. அடுத்து ஆப்ஷன் ஏ, 12க்கு ஆப்ஷன் ஏ ஃபீல்டு. 13க்கு ஆப்ஷன் சி ரிவர்ஸ் டார்க்கு. கொஸ்டின் பேப்பரும் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், டெலிகிராம்ல அப்டேட் பண்ணிருக்கோம். கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் ரெண்டையுமே அப்டேட் பண்ணிருக்கோம், பாத்துக்கோங்க. 14க்கு ஆப்ஷன் பி. 15க்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு நம்ம இதுல மெட்டீரியல்ல, இதெல்லாம் இருந்துச்சு. சரிங்களா? இதெல்லாம் நல்லா பாருங்க. மேக்சிமம் வந்து ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் நிறைய கேட்டிருந்தாங்க. சரியா? ஓகே. 16க்கு ஆப்ஷன் சி. 17க்கு பாத்தீங்கன்னா போர்ட் 1 ஆப்ஷன் பி. 18க்கு ஆப்ஷன் பி. 19க்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 20க்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 21க்கு ஆப்ஷன் ஏ. 22க்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 23க்கு ஆப்ஷன் சி. 24க்கு ஆப்ஷன் பி. 25க்கு ஆப்ஷன் டி. ஸோ நிறைய இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷனே இல்லாம நிறைய வந்து இந்த மாதிரி சிங்கிளா இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல ஸ்பெல்லிங் எரரும் இருக்கு அப்படின்றதையும் பார்த்துருங்க, சொல்லியிருந்தோம் நம்ம. சரியா? ஸோ 26க்கு ஆப்ஷன் டி. 27க்கு ஆப்ஷன் டி. 28 ஆப்ஷன் ஏ ஃபியூசிங் பேக்டர். 29 ஆப்ஷன் டி. ஸோ இந்த SF6 சர்க்கியூட் பிரேக்கர்லாம் கேட்டிருந்தோம் நம்ம இதுல. இதெல்லாம் 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்ம இதில் கேட்டிருந்தோம். 30க்கு ஆப்ஷன் ஏ. 31 when operating voltage is beyond 60 kW oil filled. 32 ஆப்ஷன் பி. 33 ஆப்ஷன் ஏ. 34 ஆப்ஷன் சி. 35 ஆப்ஷன் ஏ. 36 ஆப்ஷன் பி. 37 ஆப்ஷன் ஏ. 38 ஆப்ஷன் டி. 39 ஆப்ஷன் சி. 40 வந்து ஆப்ஷன் ஏ. 41 ஆப்ஷன் சி.
42 ஆப்ஷன் ஏ, 43 ஆப்ஷன் ஏ, 44 ஆப்ஷன் ஏ. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பவர் பிளான்ட் எந்த இடத்துல இருக்கு முதலா அப்படின்றது கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 45 ஆப்ஷன் பி, 46 ஆப்ஷன் பி, 47 பி, 48 சி, 49 ஏ, 50 பார்த்தீங்கன்னா சி, 51 பி, 52 ஆப்ஷன் ஏ, 53 ஆப்ஷன் சி, 54 ஆப்ஷன் சி, 55 ஆப்ஷன் ஏ. ஸோ முழுக்க நான் சொல்றேன், இதெல்லாம் டென்டேட்டிவ் தான், அஃபீஷியல் கிடையாது. அஃபீஷியல் ஆன்சருக்கு வந்தோன்னு நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ தயவு செய்து இதை வச்சு கெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ மார்க் போட்டுருக்கீங்க அப்படின்றத பாருங்க. தப்பு இருந்துச்சுன்னா சார் இந்த கொஸ்டின் இப்போ 54வது கொஸ்டினா சார் ஆப்ஷன் ஏ தான் சார் வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, மற்ற எல்லாத்துக்கும் தெரியட்டும். சரியா? 56க்கு வந்து ஆப்ஷன் பி, 57 ஆப்ஷன் சி, 58 ஆப்ஷன் சி, 59 ஆப்ஷன் சி, 60 ஆப்ஷன் ஏ, 61 ஆப்ஷன் ஏ, 62 ஆப்ஷன் டி, 63 ஆப்ஷன் பி, 64 ஆப்ஷன் சி, 65 ஆப்ஷன் பி, 66. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நம்ம இதுலயுமே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டிருக்கோம். ஆப்ஷன் சி. 67 ஆப்ஷன் ஏ, 68 ஆப்ஷன் டி, 69 ஆப்ஷன் ஏ, 70 ஆப்ஷன் சி, 71 ஆப்ஷன் டி, 72 ஆப்ஷன் ஏ, 73 ஆப்ஷன் ஏ, 74 ஆப்ஷன் சி, 75 ஆப்ஷன் பி, 76 ஆப்ஷன் சி, 77 ஆப்ஷன் சி, 78 ஆப்ஷன் பி, 79 ஆப்ஷன் சி. ஸோ நிறைய இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டைரக்டா இங்கிலீஷ் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுக்கல. சரியா? 80க்கு ஆப்ஷன் பி, 81க்கு ஆப்ஷன் டி, 82 ஆப்ஷன் பி, 83 ஆப்ஷன் பி, 84 ஆப்ஷன் பி, 85 ஆப்ஷன் ஏ, 86 ஆப்ஷன் பி, 87 ஆப்ஷன் சி, 88 ஆப்ஷன் டி, 89 ஏ, 90 டி, 91 ஆப்ஷன் டி, 92 ஆப்ஷன் பி, 93 ஆப்ஷன் சி, 94 ஆப்ஷன் பி, 95 ஆப்ஷன் பி, 96 ஆப்ஷன் டி, 97 ஆப்ஷன் ஏ பாரோமீட்டர். ஸோ இதெல்லாம் கேட்டிருக்கோம் நம்ம இதுலயே. சரியா? அதே மாதிரி 98 ஆப்ஷன் பி, 99 ஆப்ஷன் சி, 100 ஆப்ஷன் சி, 101 ஆப்ஷன் டி, 102 ஆப்ஷன் டி, 103 ஆப்ஷன் பி. எலக்ட்ரிக்கல் சிம்பிள் ஆஃப் எர்த் கனெக்ஷன் இதை நம்ம பார்த்துருந்தோம், ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இதெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 105க்கு ஆப்ஷன் டி, 106க்கு ஆப்ஷன் டி, 107க்கு பி, 108க்கு பி, 109 ஏ, 110க்கு டி, 111க்கு ஏ, 112க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி, 113க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 114 ஆப்ஷன் ஏ, 115 ஆப்ஷன் டி, 116 ஆப்ஷன் பி, 117 ஆப்ஷன் ஏ, 118 ஆப்ஷன் டி, 115 19 ஆப்ஷன் சி, 120 ஆப்ஷன் பி, 121 ஆப்ஷன் சி, 22 ஆப்ஷன் சி. ஸோ இங்க பாருங்க, ஒரே கொஸ்டினை 2 தடவை கேட்டிருக்காங்க. ஒரே கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்க, 2 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ தயவு செய்து பார்த்துக்கோங்க. சரியா? இது மாதிரி தான் நம்ம இதுல வந்து டிஃப்ரெண்டா ரிப்பீட்டட் கொஸ்டின் இருந்துச்சு. எல்லாருமே ரிப்பீட்டடா இருக்குன்னு சொல்லி ரிப்பீட்டடா வந்தாலும் நமக்கு அந்த கொஸ்டின்லாம் தெரியுதான்னு பாருங்க. ஒரே கொஸ்டின் ரிப்பீட்டடா வருதுன்னா அது உங்களை வந்து மெமரி பவரை வந்து பூஸ்ட் பண்றதுக்காகவும் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? அதையும் பார்த்துக்கோங்க. சரி, குறை சொல்லணும்னா நம்ம எல்லாமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் இல்லாததுக்கு இருக்கிற சோர்ஸை நம்ம யூஸ் பண்றது நல்லதுதான். சரியா? 123 ஆப்ஷன் சி, 124 ஆப்ஷன் சி, 125 ஆப்ஷன் சி,
126 ஆப்ஷன் டி, 127 ஆப்ஷன் சி, 128 ஆப்ஷன் சி, 129 சி, 130 பி, 131 பி, 132 பி, 133 ஏ, 134 பி, 135 சி, 136 சி, 137 ஏ, 138 ஏ, 139 ஏ, 140 சி, 41 பி, 42 பி, 43 டிஎஸ்எல் டி, 144 டி, 145 பி, 146 ஏ, 147 ஏ, 148 சி, 149 ஏ, 150 ஏ, 151 டி, 152 சி, 153 டி, 154 பி, 155 சி, 156 சி, 157 ஏ, 158 ஏ, 159 பி, 160 வந்து பி, 161 சி, 162 டி, 163 பி, 164 ஏ, 165 டி, 166 சி, 167 பி, 168 ஏ, 169 டி, 170 டி, 171 பி, 172 ஏ, 73 பி, 74 ஏ, 75 சி, 76 டி, 77 பி, 78 பி, 79 சி, 180 ஏ, 181 ஏ, 182 ஏ, 183 சி, 184 பி, 185 ஏ, 186 பி, 187 ஏ, 188 ஏ, 189 சி, 190 சி, 191 டி, 192 டி, 193 பி, 194 பி, 195 பி, 196 டி, 197 சி, 198 சி, 199 பி, 200 வந்து ஏ. சரியா? ஸோ எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ 200க்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் கட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். கட் ஆஃப் அனாலிசிஸ் வீடியோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கமெண்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் மாறும். இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஏதாச்சும் தவறுதல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, மறக்காம சார் 198 கொஸ்டின் ஆப்ஷன் ஏ அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அபிஷியல் ஆன்சர் கீ வரப்பையும் செக் பண்ணுவோம். இதோட ஆன்சர் கீ வந்து டெலகிராம்ல நம்ம போட்டிருக்கோம். டெலகிராம்ல நம்மளோட சேனல் ஆர்எல் அகாடமி சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ தயவு செய்து அதையும் போய் பாருங்க. அதே மாதிரி அப்கமிங் எக்ஸாம்ஸுக்கு PDF டெஸ்ட் பேட்ச் நம்ம இதில் அவைலபிளா இருக்கு. இதெல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் தவிர இதே தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய கொஸ்டின் வந்து டைரக்டா வரும், நிறைய கொஸ்டின் இன்டைரக்டா வரும். ஸோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே இருக்கு. வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. வேணாம் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற என்ன சோர்ஸ் இருக்கோ அதை வச்சு படிங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.